இதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஆண்டவருடைய வேலைக்காரர்களாக நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய வேலைக்காரர்கள் மட்டும் கிடையாது, அவருடைய சீஷர்கள். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சீடர்கள். ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் சீஷர்களை தெரிந்து கொண்டார். எதற்காக அவர் சீஷர்களை தெரிந்து கொண்டார்? இந்த பூமியில் அவர் வாழ்ந்தபோது தேவனுடைய வேலையை பூரணமாய் செய்தார். தனக்கு பிறகு தேவனுடைய வேலைகளை செய்யும்படி அவருக்கு சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். சீஷர்களை அழைத்த போது அவர் எப்படி அழைத்தார் என்று சொல்லி மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் ஃபாலோ மீ, அதாவது என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாகுவேன். நம்ம எல்லாருமே மனுஷர்களை பிடிக்கிற வேலையில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் தனக்கு சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மனுஷர்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அழைத்தார். ஆனால் மனுஷர்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். நீங்கள் என்னை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்னை பின்பற்றும் பொழுது நான் தான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் போய் மனுஷங்களை பிடிங்க அப்படின்னு சொல்லலை, நீங்கள் என்னை பின்பற்றுங்க, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். ஸோ நம்ம எல்லாருமே சொல்லலாம், தேவன் என்னை அழைச்சிருக்கிறார், மனுஷர்களை பிடிக்கிற ஒரு வேலைக்கு தேவன் என்னை அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நாம் சொல்லலாம். தேவன் நம்மை அழைச்சது உண்மையாக இருக்கலாம். ஆனால் மனுஷர்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய சீடர்கள் என்று சொன்னால் அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்து மனுஷர்களை பிடிக்கிற வேலையை செய்வதற்கு முன்பதாக அவர் தெரிந்து கொண்ட சீடர்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார். ஸோ நம்ம ஒவ்வொருவருமே இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இல்லாமல் நாம் என்னதான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இருந்தாலும் ஒரு காலம் நாம் அவரால் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியாது. ஸோ ஆகவே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு செய்தியினுடைய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, சீஷர்கள் என்பதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வேதத்திலிருந்து நமக்கு கிடைச்ச நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். சத்தியத்துக்கு எப்போவுமே 2 பக்கம் இருக்குது, இருபுறம் கொண்டதுன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சத்தியத்துக்கு 2 பக்கம் இருக்குது. அது ஒரு காயின் மாதிரி. ஒரு காயினுக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே போல் சத்தியத்துக்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் அச்சிடப்பட்டு இன்னொரு பக்கம் அச்சிடப்படலை அப்படின்னா அந்த காயின் செல்லாது. அதே போல் சத்தியத்துக்கு இருக்கிற 2 பக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் செய்கிற ஊழியம் முழுமையான ஊழியமா இல்லையா என்பதை நம்மால் உறுதியாய் சொல்ல முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பாவிகளை பரிசுத்தமாக்குகிற பணியில் ஈடுபட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும், ஆண்டுடைய வேலையை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் சத்தியத்தின் 2 பக்கங்களையும் அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊழியங்களில் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான ஊழியம் செய்கிறவர்கள் சத்தியத்தின் ஒரு பகுதியை பலமாக பிரசங்கிக்கிறார்கள். சத்தியத்தின் ஒரு பக்கத்தை பெரும்பாலானவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் சத்தியத்தினுடைய இன்னொரு பக்கத்தை ரொம்ப குறைவான ஊழியக்காரர்கள் தான் அதை செய்கிறார்கள், பேசுகிறார்கள், போதிக்கிறார்கள்.
மார்க்கு 16வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன கட்டளை அது. மார்க்கு 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த பகுதியை பெரும்பாலானவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது இது சத்தியத்தினுடைய ஒரு பகுதி தான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு சொன்ன கட்டளை. இதே உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து இன்னொரு கட்டளையும் சொன்னார். அது வேறொரு புத்தகத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அதுதான் சத்தியத்தினுடைய 2வது பக்கம். அது 2 கண் மாதிரி சத்தியம். ஒரு காயினுக்கு இருக்கிற 2 பக்கத்தை போல நமக்கு ஒரு கண் மட்டுமே திறந்திருக்குமானால் நாம் முழுமையான வெளிச்சம் உடையவர்களாக இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நாம் ஒவ்வொருவரும் சத்தியத்தினுடைய 2 பக்கங்களையும் நன்றாக அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மத்தேயு 28வது அதிகாரத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பிரதான கட்டளை என்று நாம் சொல்லுவோம். கடைசியாக இருக்கிற ஒரு 3 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இது சத்தியத்தினுடைய 2வது பக்கம். அதாவது சீஷரா இருக்கணும் எல்லாரும். நாம் முதல்ல சீஷரா இருக்கணும். நாம் சீஷரா இருந்தாதான் நம்மால சீஷர்களை உருவாக்க முடியும். ஒரு ஆப்பிள் விதை தான் ஆப்பிளை உண்டு பண்ண முடியும். நான் ஒரு கொய்யா விதையா இருக்கும்பொழுது என்னால் ஒரு காலம் ஆப்பிள் விதையை என்ன பண்ண முடியாது, உண்டு பண்ண முடியாது. ஸோ ஆண்டவர் சீஷர்களிடம் தான் இதை சொன்னார். உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களை பார்த்து தான் சொன்னார், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணுன்ற ஒரு பக்கத்தை சொன்னார். அதே ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு சத்தியத்தினுடைய இன்னொரு பக்கத்தை சொன்னார், சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ வெறுமனமே சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை இயேசு வண்டைக்கு வழிநடத்தி அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்வதல்ல சத்தியத்தின் முழு பகுதி. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்க வேண்டும். சீஷர்களாக இல்லாத பட்சத்திலே சத்தியத்தின் முழுமையை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு 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 ஸ்டூல் இருக்கு, ஒரு பெஞ்ச் இருக்குன்னா இதற்கு அடிப்பகுதியும் தேவை, இதற்கு மேல் பகுதியும் தேவை. இந்த அடிப்பகுதியும் மேல் பகுதியும் சேர்ந்தாதான் இது ஒரு ஸ்டூலாக முழுமை பெறும். அதே போல சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி, அவர்கள் விசுவாசிக்கும்படி, அவர்கள் ரட்சிக்கப்படும்படி நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். ஏற்றுக்கொண்டவர்கள் சீஷர்களாக வேண்டும். அப்பொழுதுதான் அடியில் இருக்கிற காலும் மேலே இருக்கிற ஒரு மேல் பாகமும் சேர்ந்து அது ஒரு முழுமையான ஒரு ஸ்டூலாக நமக்கு தெரியும். இல்லாத பட்சத்தில் வெறுமனமே கால்களையே உண்டாக்கி கொண்டிருந்தால் அது பிரயோஜனமற்றதாக இருக்கும், அது பயனற்றதாக இருக்கும். ஆகவே சத்தியத்தின் ஒரு பகுதி சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். சத்தியத்தினுடைய அடுத்த பகுதி சுவிசேஷத்தை விசுவாசித்தவர்கள் ஒவ்வொருவரும் சீஷர்களாக வேண்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த நிபந்தனையும் இல்லை. சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு எந்த நிபந்தனையும் கொடுக்கப்படல. ஆனால் சீஷர்களாக இருப்பதற்கு நமக்கு நிபந்தனைகள் உண்டு. லூக்கா 14வது அதிகாரம்
லூக்கா 14வது அதிகாரம் 25வது வசனம் நான் வாசிக்கிறேன். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். நம்பர் 1 நிபந்தனை. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த நிபந்தனை இல்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் சீஷர்கள் அல்ல. சீஷர்களாக இருப்பதற்கு நிபந்தனை இருக்கிறது. நம்பர் 1 நிபந்தனை என்ன? தேவன் தான் பிரதானமாக அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவரை தவிர மற்ற யாருமே அவருக்கு பிரதானமாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் வெறுத்தோன்னா எல்லாரையும் விட்டுட்டு காட்டுக்கோ குகைக்கோ மலைக்கோ போய்விடுவதல்ல. இது ஒரு துறவரம் சம்பந்தப்பட்ட வார்த்தை அல்ல. இது வெறுப்பது என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் எனக்கு மிகவும் முக்கியமாக இருந்தார்கள். அவர்களை நான் அதிகமாய் நேசித்துக் கொண்டிருந்தேன். அவர்களோடு எனக்கு ஒரு மனுஷீக உறவு இருந்தது. இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கையிலே ஆண்டவர் தான் முதலிடம். அவரை தான் நான் அதிகமாய் நேசிப்பேன். அவரை விட இவர்களை நான் ஒரு காலம் நேசிக்கவே கூடாது. அது என்னுடைய மகனா இருக்கட்டும், அது என்னுடைய மனைவியா இருக்கட்டும், அது என் உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எனக்கு பிரதானமானது ஆண்டவர் தான். நான் அதிகமாய் நேசிப்பேன் என்று சொன்னால் அவர் தான் இருக்கணுமே தவிர மனுஷீகமான உறவு, இதற்கு முன்பதாக இருந்த ஒரு மாம்சீகமான தொடர்பு, ஒரு மாம்சீகமான எண்ணம், ஒரு மாம்சீகமான சிந்தை, இவர்களோடு கூட இருந்த அத்தனை மாம்சீகமான காரியங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெறுப்பது என்று சொன்னால் மாம்சீகமான காரியங்களை வெறுக்கிறது. அவர்களோடு இருக்கிற ஒரு மாம்சீகமான தொடர்பு, மாம்சீகமான சிந்தை, அவர்களை பற்றி நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த எல்லா ஜனங்களுக்கும் போல் இருந்த ஒரு சிந்தை தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எனக்குள் இருக்க வேண்டும். நான் இப்போ அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை மனுஷீகமாக நான் பார்க்கக்கூடாது. மாம்சீகமான ஒரு அன்பு எனக்கு இருக்கக்கூடாது. அவர்களிடத்தில் ஒரு மாம்சீகமான உறவோடு நான் அவர்களை பார்க்கக்கூடாது. அவர்கள் எனக்கு இரண்டாவது தான். எனக்கு முதல்ல யாரு? தேவன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் இல்லாத பட்சத்தில் நம்மிடத்தில் வந்திருக்கிற ஜனங்களை இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு காலம் நம்மால் வழிநடத்த முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை பிரதானமாய் நேசிக்காமல், என்னுடைய வாழ்க்கையில தேவனை நான் முக்கியமாக எண்ணாமல், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாம்சீகமான தொடர்புகளை எல்லாம் அறுத்து நான் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டில்லாமல், நான் என்னிடத்திலே வருகிற ஜனங்களுக்கு என்னால் எப்படி நான் போதிக்க முடியும்? நம்பர் 2, இரண்டாவது நிபந்தனை. இருபத்தி 7வது வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இரண்டாவது நிபந்தனை, நாம் ஒவ்வொருவரும் சிலுவை சுமக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா? சிலுவை என்ன என்பது நமக்கு தெரியுமா? அநேகர் இந்த மூளையை பயன்படுத்தி சிலுவையை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். நாம் இந்த மூளையை பயன்படுத்துவோமானால் நாம் தோற்று போவோம். சிலுவை என்பது வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5வது அதிகாரம், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் மாம்சத்தின் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்பார்கள். சிலுவை என்பது என்ன? சிலுவை என்பது என்னுடைய மாம்சத்தில் இருக்கிற ஆசைகளையும் இச்சைகளையும் எனக்குரிய எல்லாவற்றையும் சுயமாக இருக்கிற இந்த மாம்சத்திலே சுயம் குடிக்கொண்டிருக்கிறது. மாம்சம் என்றால் அதற்கு அர்த்தம் சுயம். நான் நிறைய போதகர்களை பார்த்திருக்கிறேன். பல வருஷம் ஊழியம் செய்யறவளை நான் பார்த்திருக்கிறேன். சிலுவைக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறத நான் இதுவரைக்கும் பார்க்கல.
நான் உண்மையாக சொல்லுகிறேன், சிலுவை எதற்காக? நாம் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டுட்டோம். ஆனா ஆதாமின் மூலமாய் பெற்றுக்கொண்ட மாம்சம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. அந்த மாம்சம் மாறாது. அந்த மாம்சம் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த மாம்சம் மாறாது. அப்படியானால் அந்த மாம்சத்திலே ஆசைகளும் இச்சைகளும் குடிகொண்டிருக்கிறது. இந்த ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் என்ன வழி? அதை தேவன் மாற்றுகிறாரா? இல்ல, அதற்கு தான் வழி. நீ சிலுவை எடுக்க வேண்டும். இந்த மாம்சத்துக்கு கொடுக்கப்பட்டதுதான் சிலுவை. இந்த ஆசை இச்சைகளை, சிலுவை என்றால் அதனுடைய ஒரு விளக்கம் மரணம் என்ற அர்த்தம். சிலுவைக்கு ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் மரணம். என்ன மரணம் அது? என் மாம்சத்துக்குரிய எல்லா ஆசை இச்சைகளையும் மரணத்துக்குட்படுத்த வேண்டும். சுயம் என்கிற அந்த எல்லாவற்றையும் பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையுண்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் என்று சொல்லும் பொழுது என்னுடைய மாம்சத்தை அது குறிக்கிறது. எனக்குரியது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த, என்னுடைய ஆசை இச்சைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனையும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் எதற்காக அவர் மரித்தார்? வாழ்கிறவர்கள் இனி தங்களுக்காக வாழாமல் தங்களுக்காக மரித்து பிழைத்தவருக்கென்று வாழ வேண்டும். இனி எனக்காக நான் வாழக்கூடாது. என்னுடைய மாம்ச ஆசை இச்சைகளுக்காக நான் வாழக்கூடாது. சோ என்னை சிலுவையில் அறைவதற்கு பேர்தான் மாம்சத்தை சிலுவையில் அறைவது. நான் சிலுவையில் அறையுண்டேன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்குரியது, என்னுடைய ஆசைகளுக்காக, என்னுடைய இச்சைகளுக்காக, என்னுடைய மாம்சத்தில் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுவதற்காக இவ்வளவு காலம் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இனி நான் அப்படி வாழக்கூடாது. இனி நான் வாழக்கூடாது. அதைத்தான் பழைய மனுஷன் என்று சொல்லுவார்கள். அது மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், மாம்சத்தோடு சம்பந்தப்பட்டவன். அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையுண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? நம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த விசுவாசம் இருக்குமானால் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இங்கு வாழணும். விசுவாசம் என்பது வெறுமனமே நம்புவது மட்டுமல்ல, நான் விசுவாசிப்பதை அப்படியே பயிற்சி செய்ய வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் தனக்காக, தன்னுடைய ஆசை விருப்பங்களுக்காக, தன்னுடைய இச்சைகளுக்காக, மாம்சீகமான வாழ்க்கைக்காக எத்தனை பேர் வாழாதவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லாவிட்டால் நம்மிடத்தில் வருகிற ஜனங்களுக்கு நாம் எதை போதிப்போம்? நம்மிடத்தில் வருகிற ஜனங்களுக்கு எதை சொல்லிக் கொடுப்போம்? ஆண்டவர் நீ போய் மனுஷங்களை பிடின்னு சொன்னாரா? மனுஷங்களை பிடிக்க வைக்கிற வேலை என்னுடைய வேலை. நீ என்னை பின்பற்றணும், அதுதான் உன்னுடைய வேலை. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனுஷர்களை பிடிக்கிறதுலேயே குறியா இருக்கிறோம், அவரை பின்பற்றுவதிலே. ஏனென்றால் அவர் மனுஷங்களை பிடிக்கிறதுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, ஆனால் அவரை பின்பற்றுவதற்கு நிபந்தனை இருக்கு. அதனாலதான் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஏன் இந்த சத்தியத்தை தொட மாட்டேன்றாங்க? ஏன் இந்த பகுதியை கை வைக்க மாட்டேன்றாங்க? இந்த பகுதி கை வைத்தால் நம்மால் அப்படிப்பட்ட ஊழியத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஆகவே ரொம்ப புத்திசாலித்தனமாக வேதத்தை நல்ல ஆராய்ச்சின்ற பேர்ல ஆராய்ச்சி அப்படியே மல்லமா எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த பகுதியை விட்டு. ஒரு காயினுக்கு 2 பக்கமும் இருக்கணும். ஒரு பக்கம் மட்டுமே அச்சிடப்பட்டிருந்தால் அந்த காயின் செல்லா காயின். சத்தியம் என்பது 2 பக்கம் கொண்டது. ஒருவனை இயேசு வண்டைக்கு வழி நடத்தி அவன் சீஷராக இல்லாத பட்சத்திலே அவனை இயேசு வண்டைக்கு வழி நடத்தி பிரயோஜனம் என்ன? 2வது நிபந்தனை, நம்முடைய மாம்ச ஆசை இச்சைகளை நிறைவேற்றாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். எத்தனை போதகர்கள் சொல்ல முடியும் எனக்கு பண ஆசை இல்லைன்னு சொல்லி? எத்தனை போதகர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல முடியும் எனக்கு பண ஆசை இல்லை, நான் இந்த ஊழியத்தின் மூலமாய் மதிப்பு, மரியாதை, கௌரவம், பேரு, பட்டம், புகழ் இவைகளை நான் தேடிக்கொள்ளலன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி நீங்க சொல்வதா இருந்தா எத்தனை பேர் நீங்க ரெவரண்ட்னு அழிச்சுக்கிறதுல சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் பிஷப்னு அழிச்சுக்கிறதுல சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் பட்டப்பெயர்களை வச்சு அழித்து கொள்றதுல சந்தோஷப்படுறோம்? ஏன்னா சிலுவை இல்லை. சிலுவைக்கு மரணத்துக்கு உங்களை கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை.
நீங்கள் ஊழியம் என்ற பேர்ல உங்களுக்கு என்னவெல்லாம் தேடிக்கொள்ள முடியுமோ அத்தனையும் தேடிக்கொள்கிறீர்கள். ஆண்டவர் இந்த பூமியில் பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக எந்த ஒரு மனிதனும் என்னை பின்பற்றுன்னு சொல்ல முடியல. மோசே ஒரு அற்புதமான ஊழியக்காரன், ஆண்டவருடைய வேலைக்காரன், உண்மையுள்ள ஒரு வேலைக்காரன். ஆனா எந்த ஜனங்களையும் பார்த்து என்னை பின்பற்றுன்னு சொல்ல முடியல. காரணம், மோசே ஒரு பூர்ணமான ஒரு மனிதனாக அவன் இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த போது அவர் பூர்ணமானவராக இருந்தார். அவரிடத்தில் பழுதொன்றும் இல்லை. அவர் மிக பூர்ணமானவர். அவர் ஒருவரே பூர்ணமானவர். ஆகவேதான் அவரால் சொல்ல முடிந்தது என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. நாமும் அந்த ஆண்டவரை பின்பற்றுவதாக இருந்தால், நாமும் அந்த பூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், நாமும் நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லணும், நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் சொல்லணும். எனக்கு அன்பானவர்களே, இதற்காகவா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார்? ஆண்டவர் எவ்வளவு ஒரு சிலுவையின் பாதையை நமக்காக தெரிந்து கொண்டார். நமக்கு எவ்வளவு பெரிய விளக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கு. தன் ஜீவனையும் தன் இரத்தத்தையும் தன்னையும் நமக்காக தியாக பலியாய் கொடுத்தவருக்கு நீங்கள் சொல்வது வெறும் அல்லேலியா மட்டுமா? வெறும் ஸ்தோத்திரம் மட்டுமா? வெறும் ஜனங்களை வழிநடத்துவது மட்டுமா? அவருக்கென்று வாழாத ஜனங்களை அவரிடத்தில் வழிநடத்தி பிரயோஜனம் என்ன? நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். நாம் ஒரு சாதாரண ஆளாய் நாம் இருக்க வேண்டும். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அவர் நமக்கு ஒரு பூரண முன்மாதிரி. இந்த பூமியிலே தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். தனக்கென்று எந்த பெயரையும் அவர் சம்பாதித்துக் கொள்ள, அவர் ஒரு ஜனங்களுக்கு ஜெபித்து சுகமானால் கூட நீ போய் அதை சொல்லக்கூடாது என்று சொன்னார். இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் நீ சொல்லு என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் இயேசுவை பின்பற்றுவதா? இவர்தான் இயேசுவை பின்பற்றுவதா? இயேசு சொன்னார், இந்த காரியங்களை குறித்து நீ யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். நாம் சொல்லுகிறோம், இதை குறித்து எல்லாருக்கும் சொல்லு என்று சொல்லுகிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவர் செய்ததையெல்லாம் சொல்வது. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது என்னிடத்தில் வந்து பாருங்கள் என்று சொல்லணும். சொல்றதில்லை, பாருங்கன்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் சொல்றதில்லை, வந்து பாருங்க என்னை அப்படின்னு சொன்னாரு. உங்களை வந்து பார்த்தா சொல்ல முடியுமா நீங்க பண ஆசை இல்லாதவர்னு சொல்லி? உங்களை வந்து பார்த்தா சொல்ல முடியுமா உங்களுடைய ஆசை இச்சைகளுக்காக வாழாதவர்னு சொல்லி? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா தனக்கென்று எந்த கனத்தையும் பணத்தையும் ஆதாயத்தையும் மக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதவர் என்று சொல்ல முடியுமா? மூன்றாவது ஒரு நிபந்தனையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா 14வது அதிகாரம் 33வது வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் உங்களுக்கு உண்டான பணம், உங்களுக்கு உண்டான சொத்து, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு இருக்கிற அத்தனையும் தேவனுக்காக அர்ப்பணித்து விட நீங்கள் தயாரா இருக்கிறீங்களா? ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க தேவனுக்கு கொடுங்கள் என்று. நீங்க எத்தனை பேர் தேவனுக்கு கொடுத்தீங்க? இங்க இருக்கிறவங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எத்தனை பேர் நீங்க தேவனுக்கு கொடுத்திருக்கிறீங்க? ஊழியக்காரர்கள் வெறுத்து விடுங்கள் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்வதல்ல. இவ்வளவு காலம் என் மாம்சத்துக்காக நான் இதை வாழ்ந்து கொண்டிருந்தேன். மாம்சம் என்று சொன்னால் சுயம். எனக்காக நான் இவைகளை அனுமதித்துக் கொண்டிருந்தேன். எனக்காக என் ஆசை இச்சைகளுக்காக இவைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தேன். என் பணத்தையும் என் சொத்துக்களையும் எனக்குரிய யாவற்றையும் என்னுடைய மாம்ச ஆசை இச்சைகளுக்காக நான் பயன்படுத்தி கொண்டிருந்தேன். இப்பொழுதிலிருந்து இவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அல்ல, தேவனுடையவைகள். நான் தேவனுடையவன், எனக்குரிய அத்தனையும் தேவனுடையது. இதுல நான் வேற, எனக்குரியது வேற அல்ல. என்னையே தேவனுக்கு கொடுத்த பிறகு எனக்குரியதையும் நான் தேவனுக்கு என்ன பண்ணோம்?
இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள், எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு அவங்களுக்கு, எவ்வளோ சொத்துக்கள் இருக்கு, எவ்வளோ உயர்வான பதவியில் இருக்கிறாங்க, எவ்வளோ சம்பாத்தியங்கள் இருக்கு, இன்னும் ஊழியம் என்ற பெயரில் அதிகமான பணங்களை சம்பாதிக்கும்படியாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஜனங்களுக்கு சுகமாக்கிட்டு, ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு, ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை போதித்து, ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்துட்டு காணிக்க கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது ஆண்டவர் கேட்டதை நீங்க பார்த்துருக்கீங்களா? அவருக்கு காணிக்க கொடுத்தாங்க, அவர் யாரிடத்திலையும் கேட்டதை நீங்க பார்க்க முடியாது. யூதாஸ் காரியத்து பணப்பைய வச்சிருந்தா அவருக்கு எப்படி காணிக்க வந்துச்சு? தேவன் ஜனங்களை காணிக்க கொடுக்கும்படியா ஏவி அனுப்பினாரே ஒழிய அவர் ஒரு காலம் ஜனங்களிடத்திலிருந்து பணங்களை கேட்டு வாங்கல. பணத்துக்காக அவர் எந்த போதனையும் செய்து ஜனங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கல. இன்னைக்கு இருக்கிற சபைகள் பணங்களுக்காக பல போதனைகளை செய்கிறார்கள். ஜனங்கள் கிட்ட இருந்து எவ்வளவு வாங்க முடியும் என்று சொல்லி அதற்கேற்ற விதத்தில் தங்களுடைய மனதை தயார்படுத்தி அதில் வேதத்தில் இருக்கிற வசனங்களை எல்லாம் ஆராய்ந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பறக்கி எல்லாவற்றையும் கலப்படம் பண்ணி எல்லாவற்றையும் அப்படியே ஜனங்கள் மத்தியிலே பாய்ச்சி அடிக்கிறார்கள். ஜனங்கள் பயந்து நடுங்கி கொண்டு வந்து, அவர்களிடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை, அவர்கள் தேவனை நேசிக்கவில்லை, அவர்கள் தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கவும் இல்லை. அவர்களை பயமுறுத்துகிறோம், அவர்களை பயமுறுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிரசங்கித்த போது பயமுறுத்தினாரா? நரகத்தை பற்றி பேசியிருக்காரு, எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காரு, யாரையும் அவர் பயமுறுத்தல. எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவது நிபந்தனை, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விட வேண்டும். வெறுத்து விட வேண்டும் என்றால், இவ்வளவு காலம் எனக்கு என்னுடையது, என் விருப்பத்துக்கு, என் ஆசைக்கு, என் இச்சைக்கு நான் பயன்படுத்தி கொண்டிருந்தேன். இனிமேல் இவைகளெல்லாம் தேவனுக்கு, இவைகளெல்லாம் தேவனுக்கு, இனி தேவனுடைய ஆசைகளுக்கு, தேவனுடைய விருப்பங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நம் வாழ்க்கையிலே நமக்கு இல்லாவிட்டால் ஜனங்களுக்கு எப்படி நாம் சவாலிட்டு பிரசங்கிக்க முடியும்? ஜனங்களை எப்படி நாம் சீசர்களாக்க முடியும்? நம்மிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையும் ஒரு ஆப்பிளை உருவாக்கக்கூடிய விதை தானா? ஏதோ சும்மா சாதாரண பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விதை தானா? நாம் போட்டு வச்சிருக்கிற பல்பெல்லாம், நம்முடைய சபையில் இருக்கிற பல்பெல்லாம் பிரகாசமா எரியிற பல்பா, ஏதோ சும்மா டம்மியா எரியிற பல்பா? எனக்கு அன்பானவர்களே, சுவிசேஷத்தின் ஒரு பகுதியே நீங்கள் பலமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்க கூடாது. உலகம் முழுக்க அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பக்கத்துக்கு வரணும் ஊழியக்காரர்கள் எல்லாம். ஒரு பேலன்ஸ்டா சத்தியத்தை தூக்காவிட்டால் சபை என்கிற பெயரில், ஊழியம் என்கிற பெயரில் ஜனங்களை நாம் சீரழிப்போம். எதற்காக கள்ள போதனைகள் வருகிறது? எதற்காக கள்ள தீர்க்கதரிசிகள் வருகிறாங்க? இந்த ஒரு பக்கத்தை தொடவே மாட்டேன்றாங்க யாருமே. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நான் உங்கள் மத்தியில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாய் சொல்ற ஒரே ஒரு காரியம், நாம் எல்லாரும் சீஷர்களாக இருக்கிறோமா? நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நிபந்தனை இல்லை. சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்கள் விசுவாசிப்பதற்கு நிபந்தனை இல்லை. ஆனால் சீஷராவதற்கு நிபந்தனை உண்டு. சிலுவை எடுக்கணும். உன் பிறந்தவர்கள், உன் தாய் தகப்பன், உன்னுடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் வெறுக்கணும். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வெறுக்கணும். இந்த நிபந்தனைக்கு நீ உட்படாவிட்டால் நிச்சயமாக நீ சீசன் இல்லை. நீ சீசன் இல்லாத பட்சத்தில் நீ செய்கிற ஊழியம் அவர்தான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறலாக்குகிறார் என்பது நிஜமல்ல. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த போது தனக்கு பிறகு இந்த ஊழியத்தை செய்வதற்காக சீசர்களை தெரிந்து கொண்டார், அவர்களை அழைத்தார். அழைத்து அவர் சொன்னது, நீ போய் ஜனங்களை பிடி என்று சொல்லவில்லை, நீ என்னை பின்பற்று, நான் உன்னை ஜனங்களை பிடிக்கலாக்குவேன்னு சொன்னார். இன்னைக்கு நாம் ஜனங்களை பிடிச்சின்னு இருக்கிறோமா? தேவன் தான் உங்களை ஜனங்களை பிடிக்கும்படியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா? எப்படி நாம் இதை உறுதிப்படுத்துகிறது? நாம் இயேசுனுடைய சீசனாக இருந்தால் நாம் அவரால் ஜனங்களை பிடித்து கொண்டிருக்கிறோம். நாம் இயேசுனுடைய சீசனாக இல்லாவிட்டால் உங்களுடைய திறமைகள், உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய சக்தி, உங்களுடைய பலன், இவைகளெல்லாம் நீங்கள் உபயோகித்து ஏதோ ஒரு சபையை நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவைகளை தேவன் அங்கீகரிப்பாரா?
தெரியாது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், காயின் ஆபேல் 2 பேரும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, முதல்ல ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர். ஆபேலை அங்கீகரிக்காவிட்டால் அவருடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்திருக்க மாட்டார். அநேக போதர்கள் இப்படி பிரசங்கிக்கிறார்கள், ஆபேல் கொண்டு வந்தது இரத்த காணிக்கை, காயின் கொண்டு வந்தது இரத்தம் இல்லாத காணிக்கை. இது தவறு. ஆபேல் அவனுடைய வேலை பயிரிடுகிறது, காயின் ஆடு மேய்க்கிறது. அவன் தொழிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். காணிக்கை ஆடா கனியா என்பது முக்கியம் அல்ல, முதல்ல முக்கியம் அவர்கள் தான் முக்கியம். அவர்களை தேவன் அங்கீகரித்தால் அவர்கள் கொடுப்பதையும் தேவன் அங்கீகரிப்பார். நம்மை தேவன் அங்கீகரிக்காவிட்டால் நம்முடைய ஊழியத்தையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். முதல்ல ஆண்டவர் சொல்வார், உன் ஊழியம் அல்ல, நீ தான் எனக்கு முக்கியம். உன் ஊழியம் எவ்வளவு பெரிதா இருக்கலாம், நான் கட்டணா நீ கட்டினியா, உன் மாம்சத்தை பிரயோகப்படுத்தினியா, என்னால இந்த ஊழியத்தை நீ செய்தியா. சிலுவை இல்லாவிட்டால் நாம் செய்கிற அத்தனை ஊழியம் மாம்சீகமான ஊழியம். சிலுவை என்பது நம் மாம்சத்தை கொல்லுகிற ஒரு இடம், நம் மாம்சத்தை மரணத்துக்கு உட்படுத்துகிற ஒரே இடம் சிலுவை. இந்த சிலுவையை நீங்கள் எடுத்து விட்டால் நீங்கள் செய்கிற அத்தனை ஊழியமும் மாம்சீகமான ஊழியம். ஒரு ஆவிக்குரியவனா இருக்க வேண்டுமானால் சிலுவை இல்லாமல், சிலுவை தான் மாம்சத்தையும் ஆவியையும் பிரிப்பது. சிலுவை மாம்சத்தையும் ஆவியையும் பிரிப்பது சிலுவை. சிலுவை ஒரு காலம் ஆவிக்குரிய காரியங்களை கொல்லாது, சிலுவை மாம்சத்துக்குரிய காரியங்களை கொல்லும். நீ மாம்சத்துக்குரியவனா இல்லாவிட்டால் உனக்கு நிச்சயமாக சிலுவை இருக்கிறது என்று அர்த்தம். நீ மாம்சத்துக்குரியவனா இருந்தால் நீ எவ்வளவு பாடு, ஆடு, குதி, கொண்டாட்டம் போடு, என்னென்ன பண்ணு, நீ மாம்சீகமானவன். வேத ஆண்டவர் ஊழியத்தை இப்படிதான் பிரிப்பாரு. மாம்சீகமான ஊழியமா, தேவனால் செய்யப்பட்ட ஊழியமா. தேவனால் செய்யப்பட்டதா இருந்தால் தேவன் அவனையும் அவனுடைய ஊழியத்தையும் தேவன் அங்கீகரிப்பார். மாம்சீகமா செய்யப்பட்ட ஊழியமா இருந்தால் நான் சொல்ல மாட்டேன், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, காயின் தேவன் அங்கீகரிக்கல, அவனுடைய ஊழியத்தையும் தேவன் அங்கீகரிக்கல. ஸோ எனக்கு அன்பான போதகர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய வேலைக்காரர்களே, நாம் சுவிசேஷத்தையே பிரபல்யப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. ஏராளமான ஜனங்கள் அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தருமே நீங்கள் அந்த பக்கத்துக்கே போகக்கூடாது. இன்றைக்கு இந்த பக்கத்துக்கு ஆட்கள் இல்லை. இந்த பக்கத்தை செய்வதற்கு யாருன்னு தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னது போல, இதோ நான் போகிறேன்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. இந்த பக்கத்துக்கு வரணும் சகோதரர்களே, இந்த பக்கத்தை செய்வதற்கு நீங்க வரணும். நான் அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு என்று என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. சத்தியம் என் கண்களை திறந்த பொழுது, ஆண்டவரே உம்முடைய சீஷனாயிருந்து சீஷர்களை உருவாக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸோ நான் ஒரு சேலஞ்சிங்கா, சவாலா நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன். நீங்க விரும்பினா இந்த சீஷர்களாக இருந்து சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் சத்தியத்தினுடைய அடுத்த பக்கம் என்பதை நீங்கள் அறிந்தவர்களா இருந்தால் தேவன் உங்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கிறார். நீங்க சீஷர்களாக இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். தேவன் நிச்சயமாக அந்த ஊழியத்தில் உங்களை எடுத்து தேவன் பயன்படுத்த முடியும். நீங்க வச்சிருக்கிறது பேரே சீஷர்கள். ஆனா சீஷர்கள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சீஷர்கள்னா யாருன்னு தெரியுமா? சீஷர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள் தெரியுமா? சீஷர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள் சொல்லி தெரியுமா? அவர்கள் ஒரு காலம் தங்கள் மாம்சத்தை சார்ந்து கொண்டு ஊழியம் செய்யல, ஒரு காலம் தங்களுடைய பலத்தில் ஊழியம் செய்யல, ஒரு காலம் தங்களுக்காக அவர் வாழவே வாழல, ஒரு காலம் தங்கள் ஆசை இச்சைகளுக்காக வாழவே தங்கள் ஜீவனையே கொடுக்க தயாராக இருந்தார்கள். தங்களுக்குரியதை மட்டுமல்ல, தங்கள் உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். வெறுமனமே சீஷர்கள் என்ற பெயரில் ஒரு போலி ஊழியத்தை நாம் செய்து ஏமாற வேண்டாம். சீஷர் என்பது வாயிலே சொல்லுவதல்ல, செய்வது. இயேசு சொன்னார், நான் செய்யவும் உபதேசிக்கவும் வந்தேன் என்று சொன்னார் அப்போஸ்தலர்களே. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே முதலாவது நான் செய்யவும் உபதேசிக்கவும் வந்தேன் சொன்னார். நீங்கள் உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுவதா இருந்தால், உண்மையாகவே நீங்கள் இயேசுவின் சீஷர்களாக இருந்தால், சொல்றதல்ல ஃபர்ஸ்ட், செய்யறது தான் ஃபர்ஸ்ட். செய்து சொல்வது தான் சத்தியம். இதுதான் அவரை பின்பற்றுவது. ஆகவே நம்ம எல்லாரும் தேவனுடைய வல்லமைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இல்லாமல் நான் இதை செய்யக்கூடாது. ஆண்டவரே, உமக்கென்று நான் ஜனங்களை பிடிக்கணும்.
ஆனால் உம்முடைய வல்லமையினால் தான் நான் பிடிக்கணும். உங்களுக்கு நான் செய்கிறேன், ஆனால் நானா செய்யக்கூடாது ஆண்டவரே. நானா செய்கிற அத்தனையும் மாம்சீகமானது, தேவன் செய்கிற அத்தனையும் ஆவிக்குரியது. நீ ஆவிக்குரிய செயலை செய்யலாம், ஆண்டவர் உன் செயலை பார்க்க மாட்டார். இந்த செயலுக்கு பின்னாடி இதை யார் செய்கிறது? இதை உன்னில் இருக்கிற தேவன் செய்கிறாரா, இல்லை உன் மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இதை செய்து கொண்டிருக்கிறானா? நீ செய்கிறியா, அவர் செய்கிறாரா என்பதுதான் முக்கியம். ஆகவே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களாக இருந்து அநேகரை நாங்கள் சீஷராக்கணுன்றது தான் உம்முடைய சத்தியமாக இருக்குது ஆண்டவரே. இதை எங்கள் கண்கள் பார்க்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி எங்களுக்காக நாங்கள் வாழக்கூடாது. இது எங்களுடையது இல்லை என்கிற இடத்துக்கு நாங்கள் வரணும் ஆண்டவரே. அனைத்தும் உம்முடையது, எல்லாம் உமக்காக, எல்லாம் உம்முடைய சித்தத்துக்காக, எல்லாம் உம்முடைய ஆசைக்காக, எல்லாம் உம்முடைய மகிமைக்காக என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலகத்திலே சுவிசேஷம் கொண்டு வந்த சீஷர்கள், இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை பரப்பினவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையும் தங்கள் குடும்பத்தையும் தியாகம் செய்தவர்கள். நீங்கள் அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வெறுமனுமே ஆடுவதும் பாடுவதும் ஆசீர்வதிப்பதும் இப்படி நீங்கள் போய்கொண்டிருந்தால் எங்கேயோ நீங்கள் வழியை மாறி திசை மாறி போய்கொண்டிருக்கிறது. சிலுவையின் பாதையை அடைத்து விட்டார்கள். சிலுவையை சத்தியத்திலிருந்து தூக்கி எடுத்து விட்டார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த கடைசி காலத்தில். இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சுவிசேஷம் சாதாரணமாய் வந்ததல்ல. தங்கள் வாழ்க்கையும் பணத்தையும் ஆசையும் இச்சையும் சிலுவையிலே அறைந்து தன் ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமானவர்களாலே பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு தயவு செய்து உங்களுக்காக எங்களுக்காக நாம் வாழக்கூடாது. நாம் தேவனுக்காக, தேவன் நமக்காக வாழ்ந்தார், நாம் அவருக்காக வாழ வேண்டும். தேவன் நமக்காக சிலுவை சுமந்தார், நாம் அவருக்காக சிலுவை எடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா.